அண்மை செய்தி. கோவை ஈஷா மையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். ஆன்மீக நிகழ்வுதான் என்றாலும் கூட இதில் அரசியல் பேசுறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? அருணேஷ், நிச்சயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே மாதிரியான ஒரு மகா சிவராத்திரி அன்று எஸ்பி வேலுமணி மற்றும் பிரேமலதா ஆகியோர் சந்தித்த பொழுதுதான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அந்த முடிவு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. குறிப்பாக இந்த மகா சிவராத்திரி என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. கோவையில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் இந்த மகா சிவராத்திரி பெருவிழா என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போல மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாக் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அதே போல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அங்குதான் முடிவு பெற்றது. ஈசா மையத்தில் முடிவு பெற்று அதற்கான அறிவிப்புகள் என்பது அடுத்த சில நாட்களிலேயே வெளியாகி இருந்தது. குறிப்பாக அதே போன்றுதான் தற்பொழுதும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கு நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பொதுக்கூட்டங்களில் பேசும் பொழுது, இன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது கூட திண்டுக்கல் சீனிவாசன் இன்னும் ஓரிரு நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைந்துவிடும் என்று அவர் தெரிவித்திருந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கு ஒரு அச்சாரமாகத்தான் தற்பொழுது ஈஷா மையத்தில் பிரேமலதா, எஸ்பி வேலுமணி ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்குமே 2026 இருந்தாலும் சரி, 2024 இருந்தாலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அப்பொழுதுமே கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தது எஸ்பி வேலுமணி தான். ஆனால் 2021 அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அந்த தொகுதி பங்கீடுகள் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் இருந்ததன் காரணமாக தேமுதிக அதிமுகவுடனான அந்த கூட்டணி இறுதி செய்யாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தேமுதிக இணைந்தது. அதே மாதிரி தற்பொழுது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திமுகவில் இணைவார்களா அல்லது அதிமுகவில் என்டிஏ கூட்டணியில் இணைவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தொடர்ச்சியாக இருந்து வந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவிற்கும் தேமுதிகவிற்குமான அந்த உறவு சுமூகமாக இல்லை என்பது ராஜகண்ணப்பன் போன்ற அமைச்சர்களுடைய பேச்சிலிருந்தே நமக்கு தெளிவாகிறது. ஏனென்றால் தேமுதிக ஒரு கட்சியே கிடையாது என்றெல்லாம் அவர்கள் பேசியதை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது இந்த சந்திப்பு என்பதை பொறுத்த வரைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைவதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்புகள் என்பது ஓரிரு நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் தேமுதிக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக புதன்கிழமைக்குள்ளாக அந்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ். ராஜேஷ், ஏற்கனவே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்துல நாங்க தொகுதிகள் ஒதுக்கீடு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டாலும் இதுக்கு தேமுதிக தரப்புல ஏதேனும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கா? இல்ல, தற்போது வரைக்குமே அந்த விளக்கம் என்பது நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு சில நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களுடைய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பம் என்பது என்டிஏ கூட்டணியாகத்தான் இருக்கிறது, அதற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அதிமுகவுடன் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு இணக்கமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. 5 தொகுதிகளில் போட்டியிட முடிந்தது. அதன் அடிப்படையில் தான் 2 இலக்கத்தில் நாங்கள் தொகுதியை கேட்டும் அந்த பேச்சுவார்த்தை என்பது சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் முதன்மை கழகத்துக்குள்ளாக இந்த தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டணிக்குள்ளாக தேமுதிக வர வேண்டும் என்பது பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு பிரயத்தனமாக இருந்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக எல் முருகன் அவர்கள் பேசியிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. அது அவரே கமலாலய செய்தியாளர்கள் மத்தியில் ஒப்புக்கொண்டார். தேமுதிகவிடம் நாங்கள் பேசி வருகிறோம் என்று. அதே போல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனும் பொதுவெளியில் அதை போட்டு உடைத்தார். நாங்கள் தேமுதிகவிடம் பேசவில்லை, ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல் முருகன் போன்றவர்கள் எல்லாம் தேமுதிகவுடன் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் உறுதியாக கூட்டணிக்குள் வருவார்கள் என்று அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த சந்திப்பு என்பது அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால்
2024 நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டியது போல நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அங்கு நடைபெற்றதாகவும் அதற்கு பின்பாக பிரேமலதா மறுப்பு தெரிவித்த ஓரிரு நாட்கள்ல தான் அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே மாதிரிதான் தற்பொழுதும் இதே நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இணக்கமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் தேமுதிக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.